வணக்கம். நான் தான் உங்க வானசி என்கின்ற ஆயிஷா. என் பேரே கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கா. என் பேர் பாத்தீங்கன்னா என் பேரை பத்தி உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் அப்புறமேட்டு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகேங்களா? நான் புதுசா விளாக் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். விளாக் பிடிச்சிருந்தா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இப்போ டைம் ஆகுது தெரியுமா? மார்னிங் 11 o'clock. இப்போதான் நாங்கள் வந்து டீயே குடிக்கிறோம். ஸோ ஏன்னா நாங்கள் காலையில் ஏஞ்சது 10 மணிக்கு தான் ஏஞ்சோம். 10 மணிக்கு தான் ஏஞ்சோமா. பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு ஏஞ்சோம். என் பையன் சரி, எனக்கு ஒரு பொண்ணும் இருக்கு. என் ஹஸ்பண்ட் வேலைக்கு கிளம்பிட்டாங்க. சரிங்களா? அவருக்கு வந்து சண்டேவும் ஒர்க் இருக்கும். அவரோட ஜாப் வந்து அதுமாரி. ஸோ அவரோட ஜாபை பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ வந்து இன்னைக்கு ஃபுல் டே நான் என்ன பண்ணுறேன், இன்னைக்கு சண்டே விளாக் பார்க்கலாமா? வீடியோக்குள்ள வாங்க போகலாம். எல்லாரும் இப்படிதான் பண்ணுவீங்கன்னு தெரியும். மாவு நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம். எல்லாருமே ஒரு குடும்பம் நடத்தவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட அது பெருசா தெரியும் நம்மளுக்கு. அது வந்து வேஸ்ட், அந்த மாவு வேஸ்ட் ஆகும் சம்டைம். அது ரொம்ப பெருசா தெரியாது. இந்த கவர்ல இருக்க மாவு வேஸ்டா போயிடக்கூடாதுன்றதுக்காக அதை அலசி பிரிச்சுதான் ஊற்றுவோம். பாலா இருக்கட்டும் மாவா இருக்கட்டும் அதுதான் செய்வோம் நம்ம. அதான் நானும் பண்ணேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என் வீட்டு வாழை என்ன பண்ணி பாக்கலாம். வரீங்களா? வாங்க பாக்கலாம். சேர் பண்ணி வச்சிருக்க வேலையெல்லாம் பாத்தீங்களா? பேம்பஸ் கவர்ல இருந்து பேம்பஸ் தூக்கி போட்டு வச்சிருக்காரு. வாட்ச் எல்லாத்தையும் கைட்டி வச்சிருக்காரு. அவருக்கு மெக்கானிசம் வேலை செய்யறதுன்னா ரொம்ப பிடிக்கும். பாத்தீங்களா? வாட்ச் அவன் மெக்கானிசம் வேலை பாக்குறான். பாத்தீங்களா? மெக்கானிசம் வேலை பண்ணிட்டு அரட்டை அடிச்சு ரெண்டுமே வாழுங்க இந்த வீட்டுல. சரி ஆஷா, விட்டுரு தம்பி. அப்படிதான் உப்பெல்லாம் போட்டு வச்சுட்டேன். கொஞ்சம் அப்பப்போ பிளர் அடிக்கும், கோச்சுக்காதீங்க. என் வீடியோஸ் இப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க கத்துருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு எடுத்து ஒரு நல்ல குவாலிட்டியான விளாக கண்டிப்பா தருவேன். உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுட்டேன். ஓகேங்களா? கல்லும் நல்லா சூடாயிட்டு இருக்கு. ஃபைனலா தோசை சுட்டாச்சு. நடுவில் பாருங்க கொத்தரி வச்சிருக்கானா யாரு பாத்தீங்கன்னா நம்ம சுட்டி வாண்டுதான். அழுதுட்டே போயிட்டாரு. வாங்க அவருக்கு தோசை ஊற்றிட்டு நம்மளும் சாப்பிடலாம். அவர் வீட்டுக்குள்ள வச்சுக்கலாம்னா சாப்பிட மாட்டாரு. சரி, நம்ம வெளியே போய் தான் ஒருக்கா ஊட்டணும். வெளியே போய் ஊட்டுறதை காட்ட முடியாது. வெளியே தான் சொன்னல பாட்டு ஓடிட்டு இருக்கு. ஸோ காட்ட முடியல. சரி வாங்க, நம்ம வீட்டில் இன்னைக்கு தான் தோசை சாப்பிட்டுட்டு நான் கடைக்கு போயிட்டு வந்து கடைக்கு போறது முடிஞ்சா நான் காட்டுறேன். இல்லை வந்து என்ன நான் சமைக்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? சிம்பிளா தான் சமைக்க போறேன். என்ன சமைக்கிறேன்னு பார்த்துலாம். கறிக்கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பசங்களுக்கு பாத்தீங்கன்னா சோளம் வேக வச்சுட்டு இருக்கேன். சோளம் வேக வச்சிருக்கேன். பசங்களுக்கு சாப்பாடு வச்சிருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி குழம்பு தாளிக்கிறோம் தான் பாருங்க. குழம்புக்கு வேற எதுவும் இல்லை. எப்பயுமே எல்லாம் வீட்டுல என்ன பார்ப்போம், வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்ப்பாங்க. ஏன்னா பிரியாணியே புதினா கொத்தமல்லி சேர்க்கும் போது டேஸ்டா வரும்போது குழம்பும் டேஸ்டா வரக்கூடாதா? ஆனால் புதினா கொத்தமல்லி சேர்ப்பேன் எப்பயுமே. அவ்வளோதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட். இன்னைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் அரைக்கல, கொஞ்சம் டயர்டா இருந்ததுனால கடையில் வாங்கிட்டேன். மன்னிச்சிருங்க. சட்டி காஞ்சிச்சு. ஸோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலி நான் இன்னைக்கு என்ன சிக்கன் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அவங்க கரண்ட் இங்கே இல்லை. கரண்ட் எங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க வீட்டில் என்ன நல்லா பண்ணி வச்சிருக்கு பாருங்க. பாருங்க எது மேலே ஏறி உட்காந்துருக்கு பாருங்க. இதாங்க இது மாதிரி என்னோட தையல் மிஷினோடைய பேட் பார்ட்ஸ் எல்லாம் பிரிச்சு வச்சுட்டாரு. ஐயோ அங்கே வேற அனல் சூடாயிடுச்சு. வாங்க 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 பாய். சீரகம் சோம்பு போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் சோம்பு தான் போடுவேன். ஆனால் கம்மி கண்டுக்கலாம். சோம்பு ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் சோம்பு போடுவேன். சோம்பு போட்டுட்டு கொஞ்சம் வெறும் அதனால லைட்டாக சீரகம் போட்டுப்பேன். லைட்டாக 2 பீஸ் சீரகம் போட்டுப்பேன். அதில் கருப்பாக இருக்குன்னு நினைக்காதீங்க, கடல் பாசி தான் அது. கடல் பாசி அது என்ன கடல் பாசி?
அது வந்து பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் இருக்கும்ல, ஹோல் ஸ்பைசஸ். அதுதான் கருவேப்பிலை வெங்காயம் கீழே வந்துச்சு, தூக்கி போட்டுக்கலாம். நம்ம வீட்டு தானே சுத்தமாக தான் இருக்கும். சரி, வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அப்பதான் தேங்காய் ரெண்டா கட் பண்ணேன். அதில் பாதி வச்சிருக்க குழம்புக்கு, மீதி பாதி வச்சிருக்கேன். அதில் பாதி வயிற்றுக்குள்ள போயிடும், பாதி மிக்சிக்குள்ள போகும், மீதி குழம்புக்குள்ள போகும். நீங்களும் அப்படிதானா? இதை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம வீட்டு சேர்ந்து தேங்காய் மண்டி வந்து தேங்காய் சுரண்டியே சாப்பிட்டுருவாரு அவரு. அவர் அப்படிப்பட்டவர். அப்படிப்பட்டதையும் ஆயுதத்தை யூஸ் பண்ணிடுவார் உடனே. வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தேவையானாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இருக்கட்டும், இது கொஞ்சம் இருக்கு, அதை அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கும் தனியாக ஒரு டைம் கொடுக்க மாட்டேங்க வதங்குற இடத்துக்கு. அந்த டைம்லேயே நான் எல்லாமே போட்டுருவேன். கடற்கரை தக்காளி, புதினா கொத்தமல்லி போட்டு, புதினா கொத்தமல்லி நம்ம வீட்டுக்கு தானே போடுவோம். போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அது கூட டக்குன்னு உப்பு மஞ்சத்தூள் போட்டுருவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி தனியாக எண்ணெய் பிடிச்சி வந்துடும். தேவையானாலும் உப்பு போட்டுக்கிறேன். லைட்டா மஞ்சத்தூளும் போட்டுச்சு. போட்டுட்டு நல்லா வதங்கிடுச்சா, நல்லா தண்ணியா இந்த டைம்ல நம்ம கறி மூடி வைக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். எதுவுமே இல்லை. என் வீட்டோட சீக்ரெட் மசாலா பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டிலும் அரைக்கிற மாதிரி குழம்பு தூள் தான். எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருப்பேன். இதில் ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டோம். இதுலேயும் மஞ்சத்தூள்லாம் போட்டு தான் நான் வச்சுருப்பேன். மஞ்சத்தூள், மிளகு, சீரகம் எல்லாமே போட்டு தான் அரைச்சிருப்பேன். ஸோ 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், சிக்கன் குழம்பு மசாலா போட போறேங்க. ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். போட்டுட்டு நல்லா அப்படி வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் எண்ணெயே ஊற்றாத மாரி உங்களுக்கு தெரியுதா? குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது பாருங்க எவ்வளோ எண்ணெய் இருக்கும். ஏன்னா சிக்கன் வந்து ஆக்சுவலி தனியாகவே எண்ணெய் விடும். நான் தோலோட தான் வாங்குவேன் சிக்கனு. தோல் இல்லாமல் வாங்க மாட்டேன், தோலோட தான் வாங்குவேன். வாங்கிட்டு நல்லா கிளீன் பண்ணிப்பேன். கொஞ்ச நேரம் மூடி விடுவோம். அந்த தண்ணியில் லைட்டாக வெளியே வரும். மூடி விடுவோம். இந்த டைமில் நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் மேக்ஸிமம் 3 கிளாஸஸ் ஆட் பண்ணுவேன் தண்ணி. ஓகேங்களா? சிக்கன் கிரேவி தான் இப்படி வைக்கிறது மட்டும். இப்போ இதில் உருளைக்கிழங்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லாவே இருக்கும். நம்ம இது போடுறோம்ல, கறி போடுறோம்ல, அந்த டைமில் நம்ம உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாம். பட் நான் எனக்கு உருளைக்கிழங்கு போடல. ஏன்னா ஒரு 3 பேர் தானே சாப்பிட போகிறாங்க. எனக்கு இதே போதும் அப்படின்றதுனால நான் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணல. நான் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், அவ்வளோதான். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாரும் தேங்காய் பேஸ்ட் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இப்போ அடிக்கிற கிளைமேட்டுக்கு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றினாலே சீக்கிரம் குழம்பு இதுவாயிடும், கெட்டுடும். ஸோ நம்ம வந்து குழம்பு வந்து கொதிக்கும் போதே போட்டு ஊற்றிட்டோம்னா, தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டோம்னா அந்த அளவுக்கு இது வராது. ஒரு 2 டைம் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். இன்னும் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டோன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். இதுவே பாருங்க, உங்களுக்கு ஒரு கட்டியான பதத்தில் தானே இருக்கு. இன்னும் குழம்பு கொதிக்கல, அப்பயே ஒன்றும் கட்டியான பதத்தில் இருக்கு. சரிங்களா? வாய்ப்பு ஊத்திட்டோமா, நல்லா கொதிக்கட்டும். கேட்கவா? சிக்கன் குழம்புன்றீங்க, ஆனா வந்து வெள்ளையா இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒயிட் குருமா மாதிரி தெரியும். இந்த காரம் எல்லாமே ஆட் பண்ணிருக்கோம்.
கலர் வந்து நல்லாவே வரும். சரிங்களா? குழம்பு கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். குழம்பு கொச்சோடனே ஒரு லாஸ்டா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு சீக்கிரட்டா ஒன்று போட்டு இறக்குவேன். அது அப்புறம் காட்டுறேன். குழம்பும் சாப்பாடும் வேகுது. வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன். வீடியோ எடுக்க முடியல. ஸோ ஃபைனலாக வீட்டில் என்னென்ன சமைச்சிருக்கோம் பார்த்தலாமா? வாங்க கிட்ட வாங்க. ஒயிட் ரைஸு ஓகேங்களா? குழம்பு வச்சா சொன்னால எண்ணெய் நிறையா வரும். ஊற்றும் போது கம்மியாக தான் ஊற்றுவேன். பார்த்தா நிறைய வந்துடும். லாஸ்ட்டாக இறக்கும்போது மிளகுத்தூள் போட்டு ஒரு கொஞ்ச நேரம் கொதிச்சுட்டு இறக்கிட்டேன். சூப்பராக வாசனையாக இருக்குது. செம்ம வாசனையாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோளம் வேக வச்சு வச்சுருக்கேன் பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல் இதுதான். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எதனா தப்பு பண்ணியிருந்தா உங்கள் வீட்டு பொண்ணா நினச்சி என்ன மன்னிச்சிருங்க. ஸோ பாய்.